போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாய் இருக்கிறார். இந்த இடத்துல சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறேன். தம்முடைய குமாரனாகிய நினைத்து கொண்டிருக்கிறதை கொடுத்து தம்முடைய குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு சேவிக்கிற தேவன். நம்ம மாம்சத்தின்படி சேவிப்போம், கீழெல்லாம் கூப்பிரடிச்சு விடுவோம், எல்லாது ஒன்று பண்ணுவோம். எல்லா உலகத்தார் மக்கள் எல்லாருமே அது மாதிரி செய்வாங்க. ஆனால் இங்கே ஒரு விசேஷமான வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். நான் ஆவியோடு சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். இப்போ தேவன் இந்தாருடைய வேலைக்கு இவர் இப்படி செய்கிறாரு, நல்லதாக செய்கிறாரு, ஐ லைக் இட்ன்னு சொல்லிட்டு அவர் சர்டிஃபை பண்ணுறாரு, தேவன் சர்டிஃபை பண்ணுறாரு. அதெல்லாம் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறபடினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்றாரு. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி. ஆவிக்குரிய வரங்கள் நிறைய இருக்குது, 9 இருக்குது. அதில் சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் என்னுள்ள விசுவாசத்தினாலும், 2 பேருக்குள்ள விசுவாசம், அந்த மக்களுக்கும் உள்ள விசுவாசம், பவுல போசனுக்கும் உள்ள விசுவாசம், விசுவாசத்தினாலே உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும். மனசில் பீஸ் ஆஃப் மைண்ட் வருது, ஆறுதல் அடையும் படிக்கு உங்களை காண வாஞ்சியாக இருக்கிறபடினாலே நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் வேணும். ஏனென்றால் இவர் கைதியாக இங்கே உட்காந்துருக்காரு. இந்த நல்ல பிரயாணம் வேணும், பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன், தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் தேவனுடைய சித்தம் இவர் இங்கே கைதியாக இருக்கிறாரு. ஏனென்றால் சில காரியங்கள் நடந்தது, அது நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சிவர் ஒரு வாயால் சில வார்த்தைகளை பேசினால இந்த மாதிரி அவருக்கு இது கிடச்சிச்சு. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்காரு, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும்னு சொல்லிட்டு, ராயன்னா கிங், சீசர், பேரரசன், அவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு தான் பிடிச்சி நிற்க வச்சுருக்காங்க. அப்போ இந்த ப்ராசஸில் எழுதுகிறாரு. அப்போ எழுதும்போது இவருக்கு ஆசை, அந்த ஜனங்களை பார்த்து நான் எனக்கு உங்களத்தில் வருவதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாய் இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. சகோதரர், புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே பலனை அடைந்தது போல, பலன் அடைந்ததுன்னா ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறது. இங்கே பலன் சொல்கிறது ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறது, ஆத்துமாக்களை கிறிஸ்துவிட்ட நடத்தினது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படி, இதுதான் உங்களுக்குள்ளும் சில ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும், கிறிஸ்துவை போதிக்க வேண்டும் என்று யோசனையாக இருந்தேன். ஆயினும் இது வரைக்கும் எனக்கு சான்ஸ் கிடைக்கல, ஏன்னா தடை உண்டாயிற்று. அப்போ தடை உண்டாகிடுறது, தடை உண்டாக்குறது 2 விதமாக தடை உண்டாக்கும். ஒன்று தேவனே தடை உண்டாக்குவார், இல்லாட்டு பிசாசு தடை உண்டாக்கிட்டு இருக்கோம். சரி,
கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். இப்போ யார் யாருக்கு கடனாளிகளாக இருக்கிறார் சொன்னால், கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் எல்லாருக்கும். ஆக்சுவலி இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா பார்பேரியன்ஸ்ன்னு போட்டிருக்கோம். பார்பேரியன்னா இந்த பார்பேரியன்ஸ் இல்லை. ஆக்சுவலாக இந்த பைபிள் டெர்மினாலஜி கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் எழுதியிருக்கிறது அவங்க அப்படி தான் அழைக்கிறாங்க, புறஜாதியார்களை அப்படி தான் அழைச்சிருக்காங்க. ஸோ மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும், வைஸ் பீப்புள் தே மஸ்ட் நோ அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஞானிகளுக்கும் மூடருக்கும் முட்டாள்களுக்கும் எல்லாரும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் தான். சிலர் மூடராக இருக்கிறாங்க, அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு சொந்தி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நான் கடனாளிகளாக இருக்கேன். என்ன? கிறிஸ்துவை பற்றி நான் பிரசங்கிக்க வேண்டும். தேவ ஜனமே நல்ல கவனிங்க, பவுலோட வாஞ்சை விருப்பத்தை கவனிங்க. எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் விருப்பமுள்ளவராக இருந்தார். இதுதான் அவருக்குரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்பொழுதும் இந்த படித்த பகுதியை நன்றாக ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். கர்த்தருக்கு எதிரியாக இருந்த ஒரு மனுஷனை பிடித்து அவனை தம்முடைய சுவிசேஷத்தினாலே அவனை ரட்சித்து தம்முடைய பலத்தினாலும் சத்துவத்தினாலும் அந்த ஆளை பிடித்து தனக்கு ஊழியக்காரனாக ஆக்கி கொண்டு பிரித்தெடுத்து பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவருமாக இருக்கிற மனுஷனை எடுத்து மற்றவங்களையும் பரிசுத்தவான்களாக்கும்படி அழைக்கப்பட்டு அனைவருக்கும் இவர் எழுதும்படி ஒரு கடிதத்தை எழுதும்படி கர்த்தர் அவருக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். இது ஒரு பெரிய 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 ஸ்லாக்கியம். இதே மாதிரி நம்மளுக்கும் கர்த்தர் நம்முடைய நேரங்களில் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து அவரை பற்றி அறிந்து கொண்டு இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்று நம்ம எல்லாருக்கும் வாஞ்சை வரணும். இதுதான் நமக்கு வேண்டியது. இது ஒவ்வொருவருக்கும் வந்துட்டா கர்த்தரால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.